எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருங்க, பணக்காரரா இருங்க, கோவில் கருவறைக்குள் வரக்கூடாது. அங்க போனா கேட்டுதான். இன்னைக்கு பாருங்க அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வேதனை வருது. அப்பேற்பட்ட மனிதர் இளையராஜா எல்லார்ட்டையும் கெமையாவும் கம்பீரமாவும் தான் பேசுவாரு. தன்னுடைய ஈவென்ட்ல ஒருத்தர் யாரோ ஒரு தண்ணி கொண்டு வந்துட்டாரு அந்த ஸ்டேஜுக்கு. அதுக்கு அவர் அந்த திட்டினாரு. ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா அவ்வளவு கோவப்படுவாரு. ஆனா அப்பெல்லாம் கூட நம்ம இளையராஜா மீது கோவப்பட மாட்டோம். இளையராஜா எவ்வளவு பெரிய ஆள், அவர்ட்ட போய் கேள்வி கேட்கிறான். இளையராஜா ஒரு எவ்வளவு பெரிய ஞானி, அவர்ட்ட போய் டிஸ்டர்ப் பண்றாங்க. இப்படித்தான் மக்கள் பேசுவாங்க. அந்த அளவுக்கு இளையராஜாவை மக்கள் நேசிச்சாங்க. அவர் மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கையாளரா இருக்கிறாரு. அப்படி இருந்தும் பெரியாரிஸ்டுகளும் இடதுசாரிகளும் அவரை நேசிப்பாங்க. அவர் பாஜக ஆதரவா இருக்கிறாரு. பாஜக அவரை பயன்படுத்திக் கொள்ளுதுங்கிற விமர்சனம் வந்தபோது கூட திமுக, அதிமுக, திக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் யாரும் அவரை விமர்சிக்கல. அவர் மீது அவ்வளவு பற்று வைத்திருந்தார், பாசம் வைத்திருந்தார்கள். இந்த மண்ணின் மைந்தன், நம்ம தமிழ்நாட்டுக்காரன், நம்ம தமிழன், அவன் சாதிச்சு வர்றாயா இந்த உலகத்துல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இளையராஜாவின் வெற்றியை தன்னுடைய வெற்றியா பாக்குறாங்க.